குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். பயத்துல இருந்து வெளியே வாங்க முதல்ல, அப்பதான் வாழ்க்கையே வாழ முடியும். பயத்திலேயே வாழாதீங்க. சமூகத்துல தான் இருக்கும். கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, ரேப் பண்ணல, யாரையும் ஒன்றும் பண்ணல, எதுவும் ஏமாத்தல. வாழ்வது ஆன்மீகம் அல்ல, இறந்த பின் வாழ்வதும் ஆன்மீகம். இறந்த பின் வாழ்வது மட்டும் ஆன்மீகம் அல்ல, இறப்பதற்கு முன்னால் வரை ஆனந்தமாக வாழ்வதும் ஆன்மீகம். You should know where you should stop. While you play, you should know what you are doing. தெரிஞ்சு விளையாடணும், என்ன பண்றேன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணணும். நீங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாதவன் எதுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்? வணக்கம், குருவே சரணம். ஐம் கவிமுகில். எனக்கு இப்போ 22 ஏஜ் ஆகுது. நான் அண்ணனோட வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சொல்கிற கருணை, உயிரிரக்கம், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் இந்த பொருள் உலகத்துலேயும் அருள் உலகத்துலேயும் சரி, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணனோட வீடியோஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி அண்ணனோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டு, எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல், என்ன பண்ணணும்னு தெரியாமல், எதையோ ஒன்று படிச்சுக்கிட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படி தான் இருந்தேன். அண்ணனோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கே வாழ்க்கைனா என்ன, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதலே எனக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணனால தான் இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கேன். அண்ணனால தான் எல்லாமே. தேங்க்யூ. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூர் அறக்கட்டளை குளத்துப்பாளையத்தில் இருக்குது. 1/2 ஏக்கரில் இருந்த அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஓனர் இவ்வளோ நாள் நமக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தவர். இந்த அளவு கஷ்டப்பட்டு உண்மையாகவே நல்லது செய்கிறாங்க மக்களுக்கு. ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவராகவே முன் ஒரு குறைந்த விலைக்கு நீங்களே அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சம்மதித்து விட்டார். இப்படி அட்வான்ஸ் கொடுத்து அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முன்னெடுக்க போகிறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த ப்ரெமிசஸவே கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மெயினான இடம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி அங்கே ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு சாப்பாடு செலவு, அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான அந்த வசதிகள், அவங்களுக்கு உண்டான மற்ற அக்கமடேஷன் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையிலான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டராக கிரியேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக நீங்கள் செலுத்தலாம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான 3 மாத வகுப்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இடையில எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க்கை அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3 மாதமாக நடக்க இருப்பதனால ஒரு வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த பேட்சில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது மனநிலை என்பது ஸ்டாஃப் மைண்ட் செட்லேருந்து பாஸ் மைண்ட் செட்லேருந்து எப்போது இறைநிலைக்கு எப்படி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான பப்ளிக்காக சொல்ல முடியாத பல ரகசியமான தகவல்களை பல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களை விமர்சனம் பண்ணுறவனுக்கு, உங்களை பற்றி பேசுகிறவனுக்கு முதல்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு முதல்ல யோசிங்க. இருக்கா? எவனா பேசியிருக்கானா உங்கள்கிட்ட தைரியமாக? ஒருத்தனாவது பேசியிருக்கானா? பயம் இருக்கும், எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் அதை ஏன் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் அதை ஏன் கண்டுக்காம விட்றீங்க? 4 பேர்கிட்ட பேசுவான். எவனுக்கா தைரியம் இருக்கா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், எவனுக்கா தைரியம் இருக்கா? அவ்வளோ கட்ஸோட எவன் இருக்கான்? அப்போ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பயத்துலேருந்து வெளியே வாங்க முதல்ல, அப்போ தான் வாழ்க்கையே வாழ முடியும். பயத்திலேயே வாழாதீங்க. சமூகத்தில் தான் இருக்கும். கொலை பண்ணல, கொள்ளையடிக்கலை, ரேப் பண்ணல, யாரையும் ஒன்றும் பண்ணல, எதுவும் ஏமாத்தலை. பேர் கெட்டுருமோ, மான மரியாதை போயிருமோ, போனால் போயிட்டு போகுதுன்ற மைண்ட் செட்டை மட்டும் வளர்த்துக்குங்க. எதுவுமே உங்களை பாதிக்காது. நான் ஒழுக்கத்துடன் வாழ்கிறேன், சத்தியத்தில் வாழ்கிறேன், எத்திக்ஸ் இருக்குது, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா ஏன் பயப்படுறீங்க? என்ன கழுத்து எடுத்துருவானுங்களா? வாழ்வது ஆன்மீகம் அல்ல, இறந்த பின் வாழ்வதும் ஆன்மீகம். இறந்த பின் வாழ்வது மட்டும் ஆன்மீகம் அல்ல,
இறப்பதற்கு முன்னால் வரை ஆனந்தமாக வாழ்வதும் ஆன்மீகம் தான். ஆக மொத்தம் என்ன? வாழ்தல். இதுதான் பிறவி இல்லா பெரு வாழ்வு. புரியுதா? அது என்னங்க? பிறவி இல்லா பெரும் வாழ்வு. அதனால தான் பாருங்க வார்த்தை, நம்ம ஆளுங்க சும்மாலாம் ஒரு தமிழ் வார்த்தை வைக்க மாட்டாங்க, நல்ல ஆழமாக சிந்திச்சு மிகச் சரியான வார்த்தை மிக சரியான இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன? பிறவி இல்லா பெருவாழ்வு. பிறவி இல்லா பெருவாழ்வு அப்படின்றது என்னன்னா அந்த ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைனா என்ன? ஆன்ம நிலையில் வாழ்வது, ஆன்ம தரிசனம் காண்பது, ஆன்மா என்கின்ற தகுதியை அடைவது. இவ்வளோதான். டோன்ட் ட்ரை டு லேர்ன் சம்திங். என்னடா கற்றுக்க வேணான்ற? அவசியமான இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவசியமில்லாத இடத்தில் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இது ரொம்ப பெரிய விஸ்டம். இது யாரையாவது அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அதனால் வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். யோசிக்கவே கூடாது. ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். ஒரு சட்டியை தூக்குறீங்க, நல்லா கவனிக்கணும், இந்த சீன் விஷுவல் பண்ணுங்கள். ஒரு சட்டியை தூக்குறீங்க, நல்லா கொதிக்குது, சுடுது, மறுபடியும் சுடுது, மறுபடியும் சுடுது, மறுபடியும் சுடுது. இப்படியே கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன ஆகும்? கை வந்து ஓட்டையாயிரும். அப்போ கை சுட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? பல பேருக்கு தெரியறதில்ல. லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்களா? அந்த படத்தோட ஹோல் சீக்ரெட் ஒரே ஒரு சீக்ரெட் தான். ஈஸியாக சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில். சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சொல்லுவாங்கன்னு. எங்கே ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எங்கே நிறுத்தணும்னு தெரியணும் எல்லாத்துலேயும். இது தெரியறதில்லை. ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிடுறது, எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. சில நேரத்தில் நல்லாவும் ஆனால் எல்லாமே இங்கே அனுபவம் தான். நீங்கள் எதை ஆரம்பிச்சிங்கனாலும் அது ஒரு பாடத்துக்காக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது எங்கெங்கே நிறுத்தணும்னு தெரியணும். இந்த லிமிட் இருக்கணும். ஆசையில் போய் சிக்கிடக்கூடாது, எமோஷனில் மாட்டிடக்கூடாது, பாண்டேஜில் போயிருக்கக்கூடாது, 7 ஜென்மத்துக்கு நீ தான் வரணும்னு போய் லாக் ஆகிடக்கூடாது. கல்யாண உறவை மட்டும் சொல்லவில்லை, பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. யூ ஷுட் நோ வேர் யூ ஷுட் ஸ்டாப். வைல் யூ பிளே யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். தெரிஞ்சு விளையாடணும், என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணணும். இன் பிஸ்னஸ், இன் லைஃப், வித் ஃபேமிலி, வித் கிட்ஸ். என்ன பேசுகிறேன்னு புரியுதா? எங்கே நிறுத்தணும்னு தெரியணும். இதான் பல பேர் ஆரம்பிச்சிடுறீங்க, ஆனால் நிறுத்துறது கிடையாது. இந்த நிறுத்தாத காரணத்தினால் நீங்கள் மாட்டிக்கொள்கின்றீர்கள். இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. என்ன மாதிரியான வாழ்க்கை? தெரிஞ்சிருச்சா தெரியலையா? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? ஏன் இவ்வளோ சீரியஸாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முக்காவாசி பிரச்சனையிலேருந்து விலகி வர்றதுக்கு உண்டான மாபெரும் சீக்கிரட்டே என்னன்னா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். சிம்பிள். இதுக்கு பொறுமை இல்லை, பக்குவம் இல்லை, பேர் கெட்டுறதுன்னு பயம், மான மரியாதை போகுதுன்ற பயம். ரியாக்ட் பண்ணாதீங்க, முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சுச்சு. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பழகுங்க, ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணி பழகாதீங்க. ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு எரர்னால தான் அரைஸ் ஆகுது. அது என்னென்ன லெசனை லேர்ன் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லெசனை கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த டைம் அந்த பிரச்சனை வராது. நீங்கள் பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க எதுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்? நான் தான் சொல்கிற வாழ்க்கையை ஏதோ பண்ணி ஏதோ மாற்றி செஞ்சு உடச்சு மறுபடியும் செய்கிறீங்கன்றேன். அப்போ அதை கரெக்டாக லேர்ன் பண்ணணும்ல. எஸ்ஆர்னோ? நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னா அந்த கிரியேட் பண்ணதுலேருந்து நான் ஏதோ ஒரு லெசன் லேர்ன் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்க? அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா முதல்ல இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்குங்க. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வாழணுன்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போட்டு கம்ஃபர்ட்டாக இருங்க, வேணான்னு சொல்லலை. கம்ஃபர்ட்டாக இல்லாமையும் என்னால் இருக்க முடியுமான்னு அடிக்கடி உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதுதான் கேள்வி. நான்லாம் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிப்பேன். எங்கேயாவது போய் எங்கேயா குப்பை தொட்டிக்கிட்ட படுத்து பார்ப்பேன், வெறுங்காலில் கொஞ்சம் நேரம் நடந்து பார்ப்பேன், சம்மந்தமே இல்லாதவனை திட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பேன். எல்லாம் கிறுக்குத்தனமாக இருக்குல்ல கேட்குறது. நானாக போய் வம்புழுப்பேன், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அப்போ எனக்கு ஆத்திரம் வருதா ரோசம் வருதான்னு பார்ப்பேன். இப்போ என் சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். யாராவது இதுக்கு ஒருத்தராவது தயார் நிலையில் இருக்கு, இதை போய் பண்ணுவானா எவனாவது? நீங்கள் தேடி போய் பண்ண வேணாம். வாழ்க்கையில் தானாக நடக்கிறதையாவது அந்த மைண்ட் செட்டோட ரிசீவ் பண்ணணும்ல. எஸ்ஆர்னோ? நான் தேடி போய் ஒவ்வொன்றா வாண்டடாக போய் அனுபவத்தை வாங்கிட்டு இருக்கேன். கமான். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கூட பேலன்ஸ் இருந்துடக்கூடாது எதுவுமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடக்கிறதுவே வேண்டாம் நோன்னு ஓடுறீங்க. ஓடுனீங்கன்னா அது விடுமா? நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் விடாது. சிவபெருமானையே பிடிச்சிருச்சு. நீங்கள் எந்த மூளைக்கு எங்கே போய் உட்காரு, எங்கே ஒளிஞ்சிருவீங்க பூமியை விட்டு? வடிவேலு சொல்லுவாங்க, நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் உடனே நான் விட மாட்டேன்டி. அதே தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் அது பிடிக்கத்தான் போகுது. காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக போக போகிறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. இந்த யாத்திராவில் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் நான் முன்னிருந்து இறையருளால் செய்ய போகிறேன். என்னன்னா, உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண போகிறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய
மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்க. இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக, வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக வந்து இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைய பெற்றுறீங்க, வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. என்னோட வழிகாட்டுதலில் தான் முழுக்க வந்து நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.